ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அவர் சுற்றி திரிந்தார். அதற்கான ஒரு வேத வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். இங்கு தேவன் சுற்றித் திரிகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும் பொழுது எதற்காக அவர் சுற்றித் திரிந்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்திருக்கிறார். மற்றவர்களை குணமாக்கணுன்றதுக்காக சுற்றித் திரிந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்கோம். பிரயோஜனமானதுக்காக சுற்றித் திரிகிறோமா? ஏதோ டைம் பாஸ்க்காக சுத்தி திரிகிறோமா? கடவுள் பாருங்க, ஒவ்வொரு மனிதனையும் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம், ஒரு மனிதன் மீதும் ஒரு நோக்கம் அவர் வைத்திருக்கிறார். ஒருத்தரை டாக்டரா அவர் படைச்சிருக்காரு அப்படின்னா அதற்கான ஞானத்தை கொடுத்து அவர் தேவன் படிக்க வைத்து பாருங்க, அதற்கான வழிகளை கொடுத்து அவர் டாக்டரா ஆயிருக்காரு அப்படின்னா அது தேவனுடைய சித்தம். மற்றவர்களுக்கு குணமாக்குற அபிஷேகத்தை அந்த மனிதனுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் காவலாளரா அவர் படைச்சிருக்காரா? அப்போ மற்ற மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை அந்த மனிதருக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் யாரையுமே சும்மா படைக்கிறது இல்லைங்க. நீங்க உங்க வீட்டுல ஒரு செடி வச்சா கூட பாருங்க, அது பிரயோஜனமா இருக்கா? அந்த செடி அழகு தரக்கூடியதா இருக்கணும். இல்லைன்னா அந்த செடியில பூக்கள் பூக்கிறத நம்ம விரும்புவோம். அதனாலதாங்க அந்த செடியை நம்ம வைக்கிறோம். சும்மா எந்த செடியுமே வைக்கிறது இல்லை. உங்க வீட்டுல ஒரு மரம் நட்டாலும் சரி, ஏன் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்தா கூட அந்த நாய்க்குட்டினால நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கா? திருடன் வருகிறதை கண்டுபிடிப்பதற்காக தான் பாருங்க அந்த நாய்க்குட்டிகளை வாசல்ல கட்டி வைப்பாங்க. இப்படி கடவுள் பாருங்க, மிருகங்களாகட்டும் மனிதர்களா இருக்கட்டும், ஒவ்வொரு நோக்கத்துடன் கடவுள் படைச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறது எதற்காக என்று இந்த கால வேளையில நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. இந்த நாள் நல்ல நாளாக அமையணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிறது கரெக்டு தான். ஆனா அதற்காக இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கடவுள் கொடுத்த ஒரு மணி நேரங்களும் நாம் எப்படி உபயோகப்படுத்த போகிறோம்னு சொல்லி நம்ம தாங்க தீர்மானிக்கணும். இதற்கு கடவுள் பாருங்க, கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி நீங்க வீட்டுல உட்கார்ந்துருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் பாருங்க பிரயோஜனம் உள்ளதாக அவர் வைத்திருக்கிறார். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து 33 வருஷத்துல பாருங்க எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்கள் 33 வருடம். அதுல 30 வருடங்கள் பாருங்க தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தாய் தகப்பனுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்தார், தச்சன் வேலை செய்து. பின்பு அவர் ஊழியத்திற்கு பாருங்க 3.5 வருடத்துல ஊழியத்தை செய்தது மாத்திரமல்ல, 12 சீஷர்களை உருவாக்கினார். அந்த 12 சீஷர்கள் மூலமாக தான் இன்னைக்கு ஊழியங்கள் பாருங்க இந்த உலகத்துல பரவ ஒரு காரணமா இருக்கு. இன்னைக்கு நீங்க எத்தனை பேரை ரெடி பண்ணிருக்கீங்க? உங்க கம்பெனி ஆகட்டும், உங்க நிர்வாகங்கள் நடைபெறுகிற ஒரு இடமாக கூட இருக்கட்டும், எத்தனை பேரை நீங்க உருவாக்கியிருக்கீங்க? உங்க குழந்தைங்களை நீங்க எந்த விதத்திலெல்லாம் உருவாக்கி அவர்களை வளர்த்திருக்கீங்க? உங்க நண்பர்களை எந்த முறையில நீங்க வழி நடத்திருக்கீங்க? இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். இது வரைக்கும் ஒருவேளை நம்ம யோசிக்காம நம்ம நேரங்களை காலங்களையும் நம்ம நினைச்சு கூட பார்க்காம வாழ்ந்திருந்தா இன்னையில இருந்து நம்ம யோசிக்கணும். கடவுள் கொடுத்த நேரங்களை சும்மா சுற்றி திரிவதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்த காலங்கள்ல நம்ம பார்க்கும்போது பாருங்க, அவர் நன்மை செய்கிறவராக மற்றவர்களை குணமாக்குகிறவராகவும், அவர் பாருங்க நடந்து பல வேலைகள்ல ஊழியத்திற்கு செல்லுகிறார். நடந்து போகும்போதே பாருங்க பல பேரை சந்திக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கார்லயும் பைக்லயும் போறோம், அது கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவால பைக்லயும் போயிருக்க முடியும், கார்லயும் போயிருக்க முடியும். ஆனா நிறைய பேரை சந்திச்சதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பாருங்க அவர் ஊழியத்திற்கு போகும்போது நிறைய இடங்கள்ல நான் வாசித்து பார்த்தேன். அவர் நடந்து போகிறது, அந்த நடந்து போகும்போதே பாருங்க நிறைய போற வழியே சொஸ்தமாக்கப்பட்டார்கள்.
அப்படி இன்னைக்கு நம்ம ரோட்ல நடக்கும் போதும் சரி, இன்னைக்கு வேலை ஸ்தானத்திலயும் சரி, நம்ம மூலமா மத்தவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? அத நம்ம நினைச்சு பார்த்து நம்ம வாழ்க்கைய மாத்த பார்க்கணுங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அவர நம்ம பின்பற்றி நடக்கும் பொழுது, அவருடைய சுவாபம் நமக்குள்ள பாருங்க பிரதிபலிக்கிறது. அப்ப நம்மளுடைய செயலும் பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக நம்ம வச்சிருக்கிறாரு. நம்ம எப்படி நடக்கணும்னா, இயேசு கிறிஸ்துக்கு சாட்சிகளைப் போல இருக்கணும். தேவன் கொடுத்த நேரங்களையும் காலங்களையும் உபயோகப்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கலாமா? வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டியில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல ஆண்டவரே, சுற்றி திரிந்தீர் என்று நாங்கள் வாசித்தோம். சுற்றி திரிந்தது உபயோகமான ஒரு ஆண்டவரே வாழ்க்கையை காண்பிக்கிறது. நீர் சுற்றி திரிந்தது ஒருவருக்கும் பிரயோஜனமில்லாதது கிடையாது ராஜா. ஒவ்வொருவரையும் நேசித்து அவர்களை நீர் ஆண்டவரே அவருடைய கஷ்டங்களையும் பாடுகளையும் துன்பங்களையும் வியாதிகளையும் போக்க சுற்றி திரிந்தீர். இன்னைக்கு நாங்க சுத்தி திரிகிறது மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கணும் சுவாமி. நாங்கள் எங்கள் நேரங்களையும் கடவுள் கொடுத்த வாழ்க்கையும் ஆண்டவரே அதை நாங்கள் சரியான நேரத்தில் சரியாக உபயோகப்படுத்த எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எங்களுக்கு வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.